அவர் சேனல் இன்னும் 4வது ദിവസം ஆச்சு. நாங்கள் இப்போ ஆக்ராவில் எத்தினா தாஜ்மஹால் பார்க்க வேண்டி போகிறோம். பயங்கர தணுப்பு சகிச்ச விட்டு தணுப்புங்க. இங்கே ஒரு ரூம் எடுத்து நாங்கள் இப்போ நேற்றில் என்ன காலத்தே ஒரு 5 மணியாകുമ്പോൾ வந்தெத்தினா ராத்திரி ட்ராவலிங்காக இருந்து பயங்கரമായിട്ട് கஷ்டப்பட்டோம். பயங்கர இது என்ன ஒரு புகை மூட்டம் வண்டிയൊന്നും போக பറ്റാது. அப்படி புகை மூடி கடந்து எப்படி வந்து எத்தினான்னு தெரியாது. அப்படியே ஒரு ரூம் எடுத்து நிற்கி தான் இப்போ நாங்கள் தாஜ்மஹால் பார்க்க போகிறோம். இங்கே வெயில் உள்ளதே சுத்தமாக இல்லை. காட்டியாரு மங்கி கிடக்கு. பேசும்போது வாயிலண்டு புகையாக போகுது. அത്രയും തണുപ്പ് കൊണ്ടിപ്പോൾ ഇടം பார்க்க പറ്റുമെന്ന് தெரியாது. தாஜ்மஹால் பார்த்து கொண்டு போக வேண்டியது. வேற எங்கேயும் போக പറ്റാது. ഭയങ്കര തണുപ്പ്. നാക്കോട് അടിപെടുന്നില്ല. അത്രയും തണുപ്പ്. இப்போ நாங்கள் காலத்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. என்ன தாலு பரோட்டா தின்ன மாதிரி. இனி நான் தாஜ்மஹாலை போயிட்டு காட்டுறேன். கையெல்லாம் மரவிச்சு ஐஸ் கட்ட போல இருக்கு. வாயிலோடு போக வருதானோ எனக்கு തണുപ്പ്. ശരി, അപ്പം ഞാൻ താജ്മഹൽ പോയിട്ടുണ്ട് കാട്ടുതേ. ഞങ്ങൾ താജ്മഹലുക്ക് അകത്ത് പോക്ക് കുറച്ച് ദൂരം നടക്കണം. അപ്പം ഞങ്ങൾ എല്ലാവരും വണ്ടിയിലാണ് പോകുന്നത്. ഞങ്ങൾ വണ്ടിയിലിറങ്ങി ഒരു സ്പെഷ്യൽ വണ്ടി ஹால்ஸுக்கு குதிரைக்கு வண்டியில் ஏறி இருக்கிறோம். குதிரை வண்டி. அம்மா அடி கொடுக்க கம்பு எடுத்து விடு. நாங்க குதிரை வண்டியில போறோம். மீதி எல்லாரும் ரிக்ஷால போறோம். நாங்க பயங்கர ஹைட்ல இருந்து குதிரை வண்டியில பிடிச்ச குதிரை இல்ல. குதிரை இவ கொண்டு ஓடுறத நினைச்சு பாரு நீ. ஆண்டவரே, போலீஸ் எல்லாம் நம்மளே பார்க்குது. இதுக்கு பாட்டு குதிரை மற்ற ஆட்டோ ரிக்ஷா போல ஒன்றும் ஸ்பீடு இல்லை. கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா? சாடி My God. காத்துல என்ன ஒரு காற்று தொப்பி எடு. இந்த தொப்பி எடுத்து தற்காலத்துக்கு. தாஜ்மஹால் எத்தியாச்சு. தாஜ்மஹால் வெளியிലുള്ള நடந்து போக்கு ரோடு. நாங்கள் இது 3வது தடவை இங்கே வரோம். இதுக்கு முன்னே 2 தடவை வந்தாச்சு தாஜ்மஹால். இது 3வது தடவை. ഭയങ്കര തണുപ്പ്. ചെറുതായിട്ട് വെയിലടിച്ചതുണ്ട്. റിക്ഷയിൽ പോറവെല്ലാം ഇരിക്കുന്നു. അവിടെ നടന്ന് താജ്മഹൽ എത്തിച്ച് താജ്മഹലൊക്കെ എടുത്താച്ച് 50 രൂപ. പെരിയകൾക്ക് 50 രൂപ. ചിന്നകൾക്ക് ഇല്ല 15 വയസ്സ് വരെ ഇല്ല. 15 വയസ്സ് വരെയുള്ള ടിക്കറ്റ് 50 രൂപ. ഇതൊക്കെ അകത്ത് ഏറെ നിറയെ ഫോർമാലിറ്റി ഉണ്ട്. ലേഡീസ് എല്ലാം ഒരു സൈഡ് പോകണം, ജെൻസ് എല്ലാം ഒരു സൈഡ്. നല്ല നിരക്കുണ്ട്. ചെക്കിങ് ഉണ്ട്. നല്ല ചെക്കിങ് മുടിച്ച് നമ്മൾ അവിടെ വേണം. தாஜ்மஹால் உள்ள தெரியுது. அதுக்கு கோணு நம்ம நடந்தகத்து தானே போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்கு உள்ளோடி தான் உள்ள இறங்கணும் தாஜ்மஹாலுக்கு. നല്ല കൂട്ടമുണ്ട്.
ஏமாத்துன ஆளவா மாஸ்க் இல்லாத உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பல்சரி மாஸ்க் வேண்டாம் வைப்பினா അതുപോലെ தான் ഗൈഡ് നിറയെ വരുന്നെന്ന് നാങ്ക அப்படி காட்டலாம் இப்படி காட்டலாம்னு ஏமாத்துன்னு அப்போ ஏமாறாத பார்க்கறதையோ போய் பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளோடி நம்ம இதை இறங்கி வரோம், இங்கே உள்ள வரோம். அதான் தெரியுது தாஜ்மஹால். നല്ല നിരക്കുണ്ട്. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுனால இங்கோட்டு எழுதி வச்சிருக்கு. வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் எடுப்பேன், எடுக்க முடியாதங்க இதுக்கப்புறம் காட்ட முடியாது எனக்கு. அகத்தை என்னன்னாலும் வீடியோ எடுக்க விட மாட்டேன். அகத்தை 2 கல்லறை இருக்குது, இதுக்கு உள்ள பயங்கர இருட்டாக இருக்கும், லைட் ஒன்றும் இருக்குது, அது தெரியாது அவ்வளோவா. அதுவும் இல்லை வீடியோ உள்ள எடுக்க முடியாது. ഇങ്ങനെ വെള്ളത്തിലിടുന്നത് അവിടെ താജ്മഹലിന്റെ എൻട്രൻസ് ഇത് എൻട്രൻസ് നടക്കാൻ നേരെ തന്നെ താജ്മഹലിക്ക് നടയാം ഡി വരെ ഒരേ ലൈനിൽ സെയിം എൻട്രൻസ് ഷേപ്പ്. താജ്മഹലുக்கு பக்கத்திலோட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை ஷனு ഭയങ്കര നിരക്കാം. എല്ലാം தெரியாது, തണുപ്പാനോട് താഴ്വെല്ലാം வந்து கூடணுமோ. ചൂട് സമയം ഒന്നും വരവേ முடியாது, അത്രയും ചൂടായിരിക്കും. ഇപ്പൊ പിന്നെ വെക്കേഷൻ കൂടെ. ഇങ്ങനെ നിറയെ കാണാനുണ്ട്, അപ്പുറത്തെല്ലാം ഇരിപ്പുണ്ട്. ഒരു കൊട്ടാരംഗം നിറയെ പാഹങ്ങളുണ്ട്. ഫ്രണ്ട്സ്, ഇത് താജ്മഹൽ ഇല്ല, அதுக்கு சைடில் இருக்க கொட்டாரத்துக்கு இது கொட்டாரம். தாஜ்மஹலுக்கு உள்ள யாருக்கு தனியாக 200 ருப்பீஸுக்கு டிக்கெட் எடுத்து உள்ள ஏறணுமா. இப்போ நேரத்தெல்லாம் இப்படி இல்லை இருந்து, இப்போ புதிய ரூல் என்ன வந்திருக்கு போல. அது மட்டும் பயங்கர கூட்டம். அப்போ டிக்கெட் எடுக்கும்போதே வெளியிலேருந்தே 200க்கு எடுக்கணும் போல தோணுது. 50 ரூபா அல்லாத உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. தாஜ்மஹல் உள்ள யாருக்கு வந்து 200 ருப்பீஸ்க்கு டிக்கெட். இந்த தாஜ்மஹல் பிரத்யேகதை வந்து 4 சைட்லேருந்து ஒரே ஷேப்பில் தெரியும். இப்போ நாங்கள் ஆப்போசிட் சைடில் வந்தோம். நேரத்தை ஃப்ரண்ட் சைடாக இருந்து இது இந்த சைடு, இதில் இது மாதிரி தெரியும். பேக்லேயும் அப்படி தான் தெரியும். 4 சைடும் ஒன்று போல் இருக்கு. இதெல்லாம் அவரை கொட்டாரம் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் எல்லாம் இது தாக்கோல் ஊட்டிகிட்டு இருக்கு. இங்கே ஒன்றும் அளவு இல்லை, எல்லா ரூமும் க்ளோஸ்.
താജ്മഹൽ ബാക്ക് സൈഡ് യമുന നദി ഓടുന്നത് കാട്ടുത്. ഇങ്ങ താജ്മഹൽ ഇതൊക്കെ ബാക്കിൽ യമുന നദി. ഇത് താജ്മഹൽ ബാക്കിലോടി പോയിട്ടുണ്ട്. ഇതിന്റെ ഇതും കൂടെ പറഞ്ഞു എന്നത്തെ എന്ന് വരെ ഇതിന്റെ വെള്ളം പറ്റൂല അന്ന് വരെ താജ്മഹലിന് ഒരു ഡാമേജ് ഉണ്ട് അവിടെ ഉണ്മയാവേ. ഇതിന്റെ അടിയിൽ ചെയ്തിട്ടുള്ള എന്തോ പിന്നെ ഏതോ ഒരു തടിയുടെ ഇതാണ്. അത് വെള്ളത്തിന്റെ ഈർപ്പം ഇരിക്കും തോറും അത് സ്ട്രോങ് ആയിക്കൊണ്ടിരിക്കും. അത് കാരണം വെള്ളം പറ്റാതിരുന്നു കഴിഞ്ഞാൽ യമുനയിൽ വെള്ളം ഉണ്ടെങ്കിൽ താജ്മഹലിന് ഒരു ഡാമേജ് വരും. അത് കഴിഞ്ഞ് ഈ താജ്മഹൽ ഉണ്ടാക്കിയതിന് ശേഷം ഷാജഹാൻ സ്വന്തം ഒരു മരിക്കുമ്പോൾ ഒരു കളറൊക്കെ ഒഴിക്കും. കറുത്ത മാർബിളിൽ ഉണ്ടാക്കാനുള്ള ഒരു ഐഡിയ ഇട്ടുകൊണ്ടിരുന്നു. അതിന് എന്തൊക്കെ പണിയൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരുന്നപ്പോഴാണ് മോൻ പിടിച്ച് ജയിലിലാക്കിയത്. അത് ഈ ഭാഗത്താണ്, യമുനയുടെ മറുസൈഡിൽ. അവിടെ നിന്ന് രണ്ടും കാണാൻ കണക്കും. താജ്മഹലിൽ നിന്ന് നോക്കുമ്പോൾ അതിരിക്കുന്നത് അത് ഉണ്ടാക്കാൻ പോയപ്പോൾ മോയ് തൂക്കിയെടുത്ത് അകത്തിട്ടു. കാരണം ഒരുപാട് ഇതിന് വേണ്ടി, കാരണം മുംതാജിന് കല്ലറ കുഴിക്ക് വേണ്ടി ഇത്രയും കാശ് ഈടാക്കി. അത് കഴിഞ്ഞ് അപ്പോഴേ ഇത്രയും കാശ് ആ സമയത്ത് ചെലവാക്കുമ്പോൾ നാട്ടിൻ്റെ രാജാവ് ഉള്ള പൈസ എല്ലാം കല്ലറ കുഴിക്ക് വേണ്ടി ഇതാക്കി. അപ്പോൾ ഒരുപാട് കാശ് അതുകൊണ്ട് അവരടച്ചിട്ടോ. അത് കഴിഞ്ഞിട്ട് ഒന്നുകൂടെ ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിയിരുന്നില്ലേ ബ്ലാക്ക് മാർബിളില്ലേ, ഒന്നുകൂടെ സ്വന്തം ഇതിന് വേണ്ടി ഉണ്ടാക്കാൻ വേണ്ടി. അപ്പോഴാണ് മോയ് ജയിലിലാക്കി. இதுக்கு உள்ளாடி படி போகுதுங்க, குகை போல தாகத்தை இதெல்லாம் அடைச்சி வச்சிருக்கு. அங்கே இறங்கி போக்கு குகை தெரியாது, குகை அரிக்காகத்தை துறங்க அவளுக்கு ராஜாக்களுக்கு. இது தாஜ்மஹல் பேக் சைடு. യമുന ഇത് 4 സൈഡ് ഒരേ ഷേപ്പ്. യമുനക്ക് സൈഡ് താജ്മഹൽ കീഴെ, ഇത് മേലെ താജ്മഹൽ കീഴെ ഇതുപോലെ ഡോർ റൂമുകളുണ്ട്. ആന അലവില്ല അകത്തെ എന്നാ യാത് അതൊന്നും യാർക്കും தெரியாது. ആൾക്കാർക്കൊക്കെ தெரியும், ക്ലോസ് യാർക്ക് தெரியும்ப்பா. ഇവിടെ ഒന്ന് പിന്നെ ആദ്യം എല്ലാം സെർച്ച് ചെയ്തെല്ലാം നോക്കി. ആ ഗവൺമെന്റ് എല്ലാം നമ്മളെ ആളുകൾ தெரியாதல்ல അകത്തെ എന്നാ ഇരിക്കുന്നത്. ഇത് റൂം നിറയെ ഉണ്ട് അകത്തെ കീഴെ. மேல கல்லற குழியும் மேல கல்லற கீழே ரூம்ல நிறைய இருக்கு. இங்க டோர் எல்லாம் இருக்கு, எல்லாம் க்ளோஸ். അകത്തോട്ടുള്ള ഗുഹയും വന്നിട്ട് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ ഇവിടെ പൈസ ഇടുമായിരുന്നു. ഇപ്രാവശ്യം മുതൽ പൈസ ഇടലെല്ലാം അവിടെ എഴുതി വെച്ചിട്ടുണ്ട്. പൈസ ഇടലെല്ലാം ക്ലോസ് ആയിരിക്കും, ക്ലോസ് ആണ്. നമ്മൾ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ അവിടെ കല്ലറ കുഴി പോണ വഴിയൊക്കെ പിന്നെ അവിടെ കല്ലറ കുഴി വരെ ഫ്രീ നോർമൽ ടിക്കറ്റ് ആയിരുന്നു. ഇപ്പൊ വന്നിട്ട് ടിക്കറ്റ് 200 രൂപ, ഇത് മൊത്തം 250 രൂപയായി. ഇത് താജ്മഹൽക്ക് മറുപക്കം എല്ലാ സൈഡും ഒരേ ഷേപ്പിൽ தான் அவர் ഉണ്ടാക്കി இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே ஷேப் தான். முஸ்லிம் என்னடா ഫ്രണ്ട്സ്, ഞാൻ വീഡിയോ എടുത്തോണ്ട് താജ്മഹൽ വീഡിയോ എടുത്തോണ്ട് നിന്നപ്പോൾ എന്നെ ഫോൺ സ്വിച്ച് ഓഫ് ആச்சு. അപ്പം വീഡിയോ എടുക്കാൻ പറ്റില്ല, ചാർജ് തീർന്ന് സ്വിച്ച് ഓഫ് ആச்சு. അപ്പം நாங்கள் அங்கெல்லாம் பார்த்து முடிச்சு வந்தோம். வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து நிற்கிதான் ஆக்ராவில். என்னட்ட இருக்கு அப்போ என்னன்னு தெரியும். அந்த ரூமில் இருந்தாலும் பயங்கர தணுப்பாகுது. அப்போ விரைச்சி வைய என்ன இത്രയും തണുപ്പൊന്നും எனக்கு അറിയാൻ പാടില്ല. ഇങ്ങനെ വെളിയിലെല്ലാം ഭയങ്കര പുക മുട്ട மட்டும் കിടക്കും. നേരത്തെ രാത്രി நாங்கள் ഫുൾ കാർ ഓട്ടിகிட்டே வந்துட்டுருந்தோம். அப்போ புகை முட்டைன்னு அவ்வளோ புகை முட்டை, வண்டி ஓட்டவே பറ്റില്ല. எப்படி வந்து எத்தனை தெரியாது.
ഫ്രണ്ട്സ് ഇപ്പം ഞങ്ങൾ ഡിന്നർ സാപ്പിടാൻ വേണ്ടിയിരിക്കാം. ഭയങ്കര തണുപ്പ്, വിറച്ച് വയ്യാതെ എന്നെല്ലാം മുടിയല്ലേ എനിക്കപ്പോൾ എന്നെ തണുപ്പപ്പാ. ആഗ്രയിലെല്ലാം ഭയങ്കര തണുപ്പ്. നേറ്റ് കാർ ഓട്ടി எப்படி வந்து எத்தனான்னு எங்களுக்கு தெரியாது. அத்தனையும் புகை மூட்டமாக இருந்து ரோடு மொத்தம் ஒரு வண்டி காணாது ஃப்ரெண்டில் போனேன். பஸ் எல்லாம் லைட் இட்டு போகிறது காண்டு அந்த பஸ்ஸுக்கு பறக்காண்டு வந்து அப்படி வந்த எத்தனானு என்ன மதி. இப்போ ராத்திரியெல்லாம் வண்டி ஓட்டவே விட்டாதுங்க. அப்போ டின்னர் என்ன சாப்பிடுதான்னு காட்டுதே. வந்தாச்சு ரொட்டி பன்னீர். നമ്മളെ അടുത്തുള്ള ദോശ ഇഡ്ഡലി ഒന്നും ഇങ്ങനെ എതിർപ്പാക്കണ്ട. ഇഞ്ച റൊട്ടി എല്ലാം തന്നെ കിട്ടും. റൊട്ടി പന്നീർ പിന്നെ ഒരു ബിരിയാണി വേണ്ടി എല്ലാവരും വേണ്ടി സാപ്പിടുക. ഒരു ബിരിയാണി റൊട്ടിയും പന്നീരും. ഇപ്പം ഡിന്നർ സാപ്പിട്ടെന്ന് പറയും ഫ്രണ്ട്സ്. ഇപ്പോൾ ഡിന്നറെല്ലാം സാപ്പിട്ടുകൊണ്ട് സ്വീറ്റ് വാങ്ങൊക്കെ പോയിട്ടിരിക്കാൻ. നാളെ അനുക്ക് ഡൽഹിയിൽ ഒരു ഫ്രണ്ടുണ്ട്, അവളെ പാക്ക പോകണം. അപ്പോൾ അവളെ കൊടുക്കാൻ സ്വീറ്റ് വാങ്ങാൻ പോകാം. പിന്നെ ആഗ്രയ്ക്ക് ഫേമസ് ഒരു സ്വീറ്റ് ഉണ്ട്, പിന്നെ പേട. பேடா இங்கே வரவே பேடா சாப்பிடாத போக மாட்டேன். பேடா ஃபேமஸ் இங்கெல்லாம். அந்த பேடா என்னத்தில் ഉണ്ടാക്കുകയെന്ന് பார்த்தா കുമ്പളങ്ങ അല്ലേ, കുമ്പളങ്ങ നമ്മളെ വെള്ള കുമ്പളങ്ങ. அந்த വെള്ള കുമ്പളങ്ങയിൽ ഉണ്ടാക്കുന്നത് அந்த പേട. പല രീതിയിൽ ഉണ്ടാക്കുന്നു, നല്ല കളറായിട്ട്. ഒന്ന് രണ്ട് മാസം ആനാലും അത് ഇല്ലാതാവാതെ ഇരിക്കും. എനിക്ക് ഭയങ്കര തണുപ്പാനുണ്ട്. വർത്തനം ചെല്ലുമ്പോൾ വായിലുണ്ട് പോകാതെ പോകും. ഇത് 150 അര കിലോ. ഇതാ പേട, പേട കളറായിട്ട് പേട. ഇത് 150 രൂപയുടെ 150. ഇത് അര കിലോയുടെ ആണില്ല. ഇത് 120 രൂപ അര കിലോ. തനി ഫ്ലേവർ. ഇത് കേസർ. ഇത് 1 കിലോയുടെ പാക്കറ്റ് 250 രൂപ. ये कितने का है? ये 200 का 1 किलो. 1 किलो 200. 200 രൂപ കിലോ. இப்போ ஸ்வீட் எல்லாம் வேண்டி இங்கே ரூமில் வந்தாச்சு. ഭയങ്കര തണുപ്പ്. വർത്തമാനം ചിലപ്പോൾ വായിലോട്ട് പോകെ പോയത് നാക്ക് കൂടെ അടിപെടുന്നില്ല, അത്രയും തണുപ്പ്. ഇപ്പോൾ ഹരിയാനയിൽ ഇതൊക്കാലും കൂടുതൽ തണുപ്പായിരിക്കും. எப்படி இருக்க போகிறோமோ தெரியாது. ரூமு நான் காட்டியாரேன். ரூமு சாவியை நான் ஹஸ்பண்டுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கொண்டு போயிருக்கு. இங்கே கொள்ளம் நல்லா இருக்குது ஹோட்டலெல்லாம். நாங்கள் முந்தானாச்சு நின்னது கொஞ்சம் பழையது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. காட்டியாரேன். இது 4 ദിവസം ஆச்சு நாங்கள் ட்ராவல் பண்ண தொடங்கி. இன்னும் நாளை 5ஆவது ദിവസം ஆகும். நாளை எங்கே போகணும் கிட்ட? നാളെ ഡൽഹി എത്തും. അപ്പോൾ ഡൽഹിയിൽ എങ്ങനെയെങ്കിലും കറങ്ങണമെങ്കിൽ கொஞ்சம் കറങ്ങി കൊണ്ട് அப்படியே ഹരിയാന പോവാം. இதுதான் ரூமு. நாங்கள் இன்னும் காலத்து வந்தேன். ராத்திரி ஃபுல்லாக வண்டி ஓட்டிங்கொண்டு காலத்து வந்து எத்தினோம். இது பெட்டൊക്കെ நாங்கள் എടുത്തിട്ടിരിക്കും. അത് ഉറങ്ങിക്കൊണ്ട് കൊലച്ചിട്ട് ട്രിപ്പിൾ ബെഡ്. ഇங்கே ബാത്റൂം, ഇங்கே ഒരു മിററുണ്ട്. അപ്പുറത്തെ റൂം എടുത്ത് അപ്പുറത്തെ വേറെ റൂം മാമാക്കി. അത് തനിயாக ഒന്ന് 2 റൂം. ഷാനു ഇங்கே ഒരു കബ്ബോർഡ്, ഇங்கே ഒരു TV. இந்த ரூம் நல்லா நீட்டுണ്ട്, நல்லா க்ளீனாக இருக்குது. ஆனால் பயங்கர தணுப்பு. இங்கே ஒரு டேபிள், அங்கே அந்த சைடு ஒரு குட்டி டேபிள், ஒரு ஃபோனு. இதுதான் நாங்கள் வேண்டிய அந்த பேடா. எல்லா ஃப்ளேவரிலுള്ളത്. டே 4க்கு வீடியோ எடுத்துருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் முடிச்சலான்னு பார்த்தப்போ இது ஸ்வீட்டு தின்னு பார்த்து அதுக்கு டேஸ்ட் கூட சொல்லணுமா? சரி நமக்கு சொல்லிட்டா போச்சு. எப்பா இங்கே தாங்க ഷാന് പാൻ എടുക്കുള്ളൂ.
இது அந்த பூசணிக்காய் உண்டாக்குனது இது ஒரு மாதிரி மரிச்சினி தின்னத மாதிரி இருக்கு. இல்லை மரிச்சினி கிழங்கு അങ്ങനെ പറ. இந்த ஊற்ற மரிச்சினி இருக்கு அது. ஏன்னா அப்படிதான் இருக்கு. இது ஒரு மாதிரி இந்த நல்ல இனிப்புண்டு நல்ல டேஸ்ட் உண்டு. இந்த ஊற்ற மரிச்சினின்னு சொல்லுவோம். அதை கிருகிருகிருகிறா இருக்குமே அந்த கிருகிருப்பு. കരിമ്പ് കടിച്ചോലെ ഇരിക്കും. இல்ல நல்லா இருக்கு. கரும்பு கடிச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி கிருகிருன்னு. வேற ஃப்ளவர் நல்ல டேஸ்ட். அப்போ இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நாளை வீடியோவில் பார்க்கலாம். பாய்.